தமிழருடைய பாரம்பரிய முறைப்படி எப்படி ஒரு தேரோட்டம் நிகழும் அப்படின்னு தெரியுமாங்க? இன்னைக்கு நம்ம பார்க்குற நிறைய பிரம்மாண்டமான தேர்லாம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இயந்திரங்களும் தள்ளுறாங்க. ஒரு பாரம்பரியமான தேரோட்டம் எப்படி நடைபெறும் தெரியுமாங்க? அத நீங்க இன்னமும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோட்டத்துக்கு தான் வரணும். முதல்ல தேருக்கு முன்னாடி பெரிய பெரிய கயிறுகளாலான வடத்த புடிச்சு பக்தர்கள் எல்லாருமே இழுப்பாங்க. அடுத்ததா இந்த தேரை கண்ட்ரோல் பண்றதுக்கு சக்கரங்களுக்கு கீழே முட்டு போடுவாங்க. இந்த முட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புளிய மரத்துல தான் செய்வாங்களே. இந்த முட்டு தான் இந்த தேருடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம தேர் கரெக்டா மண்டகப்படியில நிக்கிறதுக்கு இந்த முட்டு தான் மிகப்பெரிய காரணமா இருக்கு. அடுத்ததா தேருக்கு பின்னாடி உலுக்க மரம் போடுவாங்க. இந்த உலுக்க மரம் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர் புறப்பட ஆரம்பிக்கிறதுக்கும் அதே போல தேர் டேர்னிங்ல திரும்புறதுக்கும் முக்கிய காரணமே இந்த உலுக்க மரம் போடுறது தான். பக்தர்கள்லாம் தேரை வடம் பிடிச்சி இழுக்கும் போது தேர் நகரத்துக்கு ஒரு உந்து சக்தியா இந்த உலுக்க மரம் இருக்கு. தேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்டைய சொருவி அந்த கட்டை மேல ஏறி அப்படி குதிக்கும் போது தேர் உந்தி முன்னாடி தள்ளுங்க. இத உலுக்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலுக்க மரத்தை நிறைய இடங்கள்ல சாணக்கட்டை அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோட்டத்தை பாருங்க. அதே போல இது போல இயந்திரங்களே பயன்படுத்தாம எங்க தேரோட்டம் நடைபெறுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.